பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரையும் இந்த ரிவைவல் வர்ஷிப்புக்கு வரவேற்கிறோம். மறுபடியும் உங்களை இந்த வர்ஷிப் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நினைத்து சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு அவரை பாடி கொண்டாட வந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த நாளில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எங்களோடு இணைந்து அந்த கிறிஸ்துவ அவருடைய பிறப்பை நினைத்து நம்ம எல்லாம் சந்தோஷமாக அவரை வாழ்த்தி வணங்கி பாடி கொண்டாட போகிறோம். அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவ மைந்தனை இந்த வேளையில் உயர்த்தி நம்ம எல்லாரும் பாடுவோமா? வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனார், இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்பு அவர் சொன்ன வழி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்ன வழி முடிப்பதற்காக, இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனார், இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக,
அவர் சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர். அவர் சகல எல்லா சிருஷ்டிகளையும் படைத்தவர். சர்வத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லவரை இந்த வேலையில் எல்லாம் துதிப்போமா? எல்லாரும் இந்த வேலையில் அவரை ஆராதிங்க, அவரை உயர்த்துங்க, சிருஷ்டிகரை உயர்த்துவோமா? அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவ மைந்தன். இந்த வேலையில் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவ மைந்தனை எல்லாரும் நோக்கி பாருங்க. அந்த ராஜாதி ராஜாவை உயர்த்துங்க, கர்த்தாதி கர்த்தரை இந்த வேலையில் உயர்த்துங்க. அவருடைய நாமத்தை போற்றுவோம், அவருடைய நாமத்தை வாழ்த்துவோம், எல்லா துதியும் அவருக்கே செலுத்துவோம். ஹல்லேலூயா. அப்பா, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்காக தாவீதின் ஊரில் பிறந்தார். ஹல்லேலூயா. அப்பா, கிறிஸ்து பிறப்பிற்காக நாங்கள் இந்த வேலையில் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிறப்பு எங்களுக்கு சந்தோஷம். அப்பா, நன்றி நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாருன்னு பார்க்குறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனை எதற்காக இந்த உலகத்திற்கு கொடுத்தார்? நமக்காக கொடுத்தார். நம்மேல வைத்த அன்பினால கொடுத்தார். அந்த அன்பு எவ்வளவு பெரியது! இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானே சொல்கிறான். அந்த அன்புக்கு அகலம் கிடையாது, நீளம் கிடையாது, ஆழம் கிடையாது, ஈடு இணையில்லாத அன்பு. அந்த அன்புக்காக இந்த வேலையில் எல்லாம் நன்றி சொல்லுவோமா? அப்பா, எங்கள் மேலே வைத்த அன்பினால், எங்கள் மேலே வைத்த அன்பினால் உங்களுடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக பிறக்க வைத்தீங்களே, நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்கிறான் ஆண்டவரே. அப்பா, நன்றி நன்றி நன்றி. அந்த தேவதூதன் சொல்கிறாரு, கிறிஸ்து பிறந்தது உங்களுக்கு ஒரு நற்செய்தி. எதுனா, இந்த உலகத்தில் ஆண்டவர் பிறந்தது மிகுந்த சந்தோஷமா, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தின்னு சொல்கிறாங்க. அதாவது நிறைய விஷயங்கள் நடக்கலாம், ஆனால் எல்லா விஷயமும் எல்லாத்துக்கும் சந்தோஷம் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் பிறந்தது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி. அந்த சந்தோஷம் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்து பிறந்தனால, நமக்குள்ள கிறிஸ்து பிறந்தனால அந்த மிகுந்த சந்தோஷம் நமக்குள்ளே வந்துருச்சு. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அப்பா, கிறிஸ்து எங்களுக்குள்ளே பிறந்தனால எங்கள் குடும்பத்தில் மிகுந்த சந்தோஷம் இந்த நாளில் உண்டாவதாகன்னு சொல்கிறோம். எங்கள் ஊழியங்களில் மிகுந்த சந்தோஷம் உண்டாவதாகன்னு சொல்கிறோம். எங்கள் சபைகளில் மிகுந்த சந்தோஷம் உண்டாவதாக. நாங்கள் கையிட்டு செய்கிற எங்களுடைய தொழில் எல்லாவற்றிலும் மிகுந்த சந்தோஷம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். ஏன்னா கிறிஸ்து பிறந்தா அந்த இடத்துல மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பிறந்திருக்கிறாரு, உங்கள் குடும்பங்களில் பிறந்திருக்கிறாரு, உங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறாருன்னா மிகுந்த சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் பிறந்துருச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த மிகுந்த சந்தோஷத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்பா, எங்களுக்குள்ள வந்த மிகுந்த சந்தோஷத்திற்காக நன்றி. பூமியில சமாதானம் வந்ததாம் ஆண்டவர் பிறந்தனால. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் மிகுந்த சந்தோஷம், சமாதானம். அதை நாங்கள் இயேசுவின் நாமத்தினால எல்லா குடும்பங்களையும் கட்டவிழ்க்கிறோம். ஆண்டவர், அந்த மிகுந்த சந்தோஷத்தை சொல்கிறோம், மிகுந்த சமாதானம் எல்லா குடும்பங்கள்லையும் சொல்கிறோம். இன்னும் யார் யார் இந்த ஆராதனையில் இருக்கிறவங்க கிறிஸ்து எங்கள் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்க உள்ளங்களில் எல்லாம் இன்றைக்கு நீங்கள் பிறங்க ஆண்டவர். அவங்களுக்குள்ள, அவங்களுடைய வீடுகளில், அவங்க குடும்பங்களில், அவங்க உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கட்டும்னு நாங்கள் சொல்கிறோம். அப்பா, நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த வேலையில் எங்களுக்குள்ள பிறங்கன்னு சொல்கிறீங்களோ அவர் இந்த வேலையில் உங்களுடைய உள்ளத்தில் அவர் வருகிறார், உங்களுக்குள்ள வருகிறார், உங்கள் குடும்பங்களில் பிறக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இனி மிகுந்த சந்தோஷம், சமாதானம். தேங்க்யூ லார்ட். எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அந்த சந்தோஷத்திற்காக, சமாதானத்திற்காக. அப்பா, நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவே.
நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக சிங்காசனத்தை விட்டு, மேன்மையை விட்டு, அந்த மேலான பரலோகத்தை விட்டு, அப்பா அந்த உன்னதத்தை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு எங்களுக்காக எங்கள் மீது வைத்த அன்பினால் எங்களை ரட்சிப்பதற்காக, எங்களை மீட்டு எடுப்பதற்காக, எங்களுடைய பாவங்கள் சாபங்களை நீக்குவதற்காக, எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்படுவதற்காக, எங்களுக்காக இரத்தம் சிந்துவதற்காக, எங்களுக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுவதற்காக, எங்களுக்காகவே இந்த பூமியில் வந்து பிறந்த அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் மனதார இந்த வேலையில் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவருடைய கிருபைக்காக நன்றி சொல்லுவோம், அவருடைய தயவுக்காக நன்றி சொல்லுவோம், அவர் நம் மீது பாராட்டின அவருடைய அன்பிற்காக இந்த வேலையில் நன்றி சொல்லுவோமா? நம்மளை உன்னதத்தை அவரோடு கூட உட்கார வைப்பதற்காக, அந்த உன்னதத்தை விட்டு நமக்காக இந்த பூமிக்கு வந்தவர் அவர் அந்த உன்னதத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்து பிறந்தனால தான் இன்றைக்கு நம்ம உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார்ந்துருக்கிறோம். அந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்! இதை விட நம்ம வாழ்க்கையில் வேறு பெரிய ஸ்லாக்கியம் எதுவுமே கிடையாது. நம்மளை உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வைப்பதற்காக, எங்களுக்காக உன்னதத்தை விட்டு இறங்கி வந்தவரே நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில், இந்த ஆராதனையில் எல்லா குடும்பங்களும் அவரை வாழ்த்துங்க, அவர் நாமத்தை உயர்த்துங்க, அவர் பிறப்பிற்கு நன்றி சொல்லுங்க. அப்பா, எல்லா துதியும் உங்களுக்கு செலுத்துகிறோம், எல்லா கனம் மகிமை எல்லாவற்றையும் இந்த வேலையில் எங்களுடைய ராஜாதி ராஜாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நீங்கள் எல்லார் குடும்பங்களையும் பிறந்து இருக்கிறதுனால எல்லார் குடும்பங்களையும் மிகுந்த சந்தோஷம் உண்டாவதாக, மிகுந்த சமாதானம் உண்டாவதாக. இந்த நற்செய்தி, நீங்கள் சொன்ன நற்செய்தி எல்லா குடும்பங்களையும் உண்டாவதாகன்னு சொல்கிறோம். எல்லா குடும்பங்களையும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். சந்தோஷத்தினால் அவர்கள் நிரம்பட்டு, அவங்க பிள்ளைங்கள், அவங்க குடும்பம், அவங்க சபை, அவங்க ஊழியம், அவங்க பிஸ்னஸ், அவங்க தொழில், அவங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் சந்தோஷத்தினால, சமாதானத்தினால, ஆசீர்வாதங்களால் நிரம்புவதாக நாங்கள் பிளஸ் பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. விசேஷமாக இது கிறிஸ்மஸ் மாதம் இல்லைங்களா? அதனால் இந்த ரிவைவல் மீட்டிங்கில் ஆண்டவருடைய பிறப்பின் நன்மைகள் என்ன நடந்துச்சுன்றதை வச்சு ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன பேச போகிறான்னு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. லூக்கா 1ஆவது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். இங்கே பாருங்கள், வசனம் பாருங்கள், 28ஆம் வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவ தூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, ஒன்று சொல்கிறேன், கிருபை எல்லாம் வருஷத்துக்கு சொல்லுவாங்க. இந்த வருஷம், அந்த ஆண்டு, இந்த ஆண்டு. நான் சொல்கிறேன், கிறிஸ்மஸுக்கு சொல்கிறேன், இந்த கிறிஸ்மஸ் கிருபையின் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. கிருபையின் கிறிஸ்மஸ் இந்த கிறிஸ்மஸ். அவர் சொல்கிறாரு, தேவதூதன் வந்து கிருபையை பெற்றாங்களாம். யார்? மரியாள். கிருபை பெற்றவளே வாழ்க. இங்கே பாருங்கள், ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்மளை வாழ வைக்கிறது எது தெரியுமா? கிருபை, தேவனுடைய கிருபை. அவர் சொன்னார், கிருபை பெற்றவளே வாழ்க. எங்கெங்கெல்லாம் வாழணுமோ, எப்படியெல்லாம் வாழ வைக்கணுமோ, உங்களை தேவனுடைய கிருபை வாழ வைக்கும். உங்கள் மேலே கிருபை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மேலே தேவனுடைய கிருபை இருந்துச்சுன்னா யாராவது உங்களை திட்ட வந்தால் கூட வாழ்த்திட்டு போயிடுவாங்க. இஸ்ரேல் ஜனத்தை பிளேயாம் வந்துட்டு சபிக்க வந்த மனுஷன் வாழ்த்திட்டு போயிட்டாரு. ஏன்னா அந்த தேசத்துக்கு ஒன்று கொடுத்திருந்தார், என் கிருபை உன்னை விட்டு விலகுவதில். அது மேலே கிருபை இருந்துச்சு பாருங்க. அதை சபிக்கிறதுக்கு ஒரு தீர்க்கதரிசியே வந்து நின்று அந்த தேசத்தை சபிக்க வரும்போது என்ன பண்ணிட்டாரு? பிளஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. உங்கள் மேலே தேவனுடைய கிருபை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை சபிக்க வரவங்க கூட நீ நல்லா இருன்னு உங்களை வாழ்த்திட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, அவர் சொன்னார், கிருபை பெற்றவளே நீ வாழ்க. ஹல்லேலூயா. நீங்கெல்லாம் வாழ போறீங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், நல்லா வாழுன்னு வாழ போறீங்க. பரலோகத்திலிருந்து தேவதூதன் வந்து அந்த அம்மாவை பார்த்து சொன்னார், பார்த்த உடனே கிருபை தெரிஞ்சிருச்சு அவருக்கு.
அந்த அம்மாவை பார்த்த உடனே எப்பா கிருபை தான் தெரியுது. மேரியை பார்த்த உடனே. அதுக்கு முன்னாடி சகரியாவை பார்த்த உடனே சொல்லுவார், கரெக்டாக வந்து பயபக்தியாக இருக்கிற தேவ மனுஷன்னு ஒரு லிஸ்டே போடுவார். ஆனால் இங்கே மேரியை அதே அதிகாரத்தில் தான் மேரியை வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு என்னமா தெரிஞ்சது? அந்த அம்மா செய்த கிரியைகள்லாம் தெரியல, அந்த அம்மா செஞ்ச புண்ணியங்கள்லாம் தெரியல, அந்த அம்மா என்ன எப்படி வாழ்ந்தாங்க அதெல்லாம் சொல்லலை. தேவ தூதன் அந்த அம்மாவை பார்த்த உடனே சொன்னா, நீ கிருபையை பெற்றவள். அல்லேலூயா. இங்க பாருங்க, தேவனுடைய கிருபை அதை நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேற எதுக்குமே நீங்க கவலைப்பட வேணாம். தேவனுடைய கிருபை உங்களை வாழ வைக்கும். அல்லேலூயா. ஐயோ இந்த வாழ்வு இல்லையே, நான் அப்படி வாழ முடியலையே, இப்படி வாழ முடியலையே அப்படின்னு நீங்க கவலைப்படவே வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எப்படியெல்லாம் வாழ ஆசைப்படுறீங்களோ தேவனுடைய கிருபை உங்களை அப்படி வாழ வைக்கும். அல்லேலூயா. தேவ தூதர்கள் இப்ப இங்க பாருங்க, அன்னைக்கு வந்து மரியாள் வயிற்றுல 9 மாசம் தான் இயேசு கிறிஸ்து இருந்தாரு. அதுக்கே அவரை அப்படி பிளஸ் பண்றாருன்னா, இன்னைக்கு மகிமையின் நம்பிக்கையா அவர் நமக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறாரு. இப்ப கேப்ரியல் வராருன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பார்த்து இந்த 4 வரிய மாத்திரம் இல்ல, எண்ணுக்கணக்காத வரி நின்று சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நம்மளை பிளஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா இதோ 9 மாசம் இயேசு கிறிஸ்துவை சுமந்து இருக்கிறவங்க நம்ம கிடையாது. நம் வாழ்நாள் முழுவதும் அவரை நமக்குள்ள வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப பரலோகம் நம்மளை பார்த்ததுன்னா எப்படி தெரியுமா தெரியும்? கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவனே, நீ வாழ்க, நீ வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. பரலோகம் நம்மளை பார்த்து சொல்லும், நீ வாழு, நல்லா வாழு. ஏன்னா பரலோகத்திலிருந்து ஏஞ்சல்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா யார் திரும்ப தெரியுறா? நான் தெரியல. இப்ப பிரதாப் பாஸ்டரை பார்க்கறாங்க, அவர் தெரிய மாட்டாரு. கிருபை தெரியும், தேவனுடைய கிருபை தெரியும். உங்க ஒவ்வொருத்தவங்கள பார்த்தாலும் என்ன தெரியுவாங்க? ஏஞ்சல்ஸ் எல்லாம் பார்த்த உடனே கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே அப்படிதான் பார்ப்பாங்க. அல்லேலூயா. இங்க பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, அவர் அந்த வீட்டில் தேவ தூதன் பிரவேசித்து. இங்க பாருங்க, இந்த கிருபை இருக்கு பார்த்தீங்களா? உங்க மேல இருக்கிற கிருபை உங்க வீட்டில் பிரவேசிக்கிற ஆட்களையே மாத்திரும். அல்லேலூயா. தேவ தூதர்கள் பிரவேசித்தார். நான் சொல்றேன், உங்க மேல இருக்கிற கிருபை உங்க வீட்டில் ராஜாக்கள் பிரவேசிப்பார்கள், ராஜகுமாரத்திகள் பிரவேசிப்பார்கள். என்னங்க ராஜகுமார ராஜகுமாரத்தி? உங்க பொண்ணுக்கு உங்க வீட்டில் பொண்ணு இருந்தா உங்களுக்கு பொண்ணு எடுக்கிற ராஜகுமாரர்கள் வருவார்கள். ராஜகுமார உங்க வீட்டில் பையன் இருக்கிறாரா, அதுக்கு ராஜகுமாரத்திகள் வரும். உங்க வீட்டில் உள்ள வரவங்கள ஆட்களே மாறிடுவாங்க. இது வரைக்கும் வேற ஒருத்தவங்க உட்பிரவேசித்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இந்த கிருபை வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், உங்க வீட்டுக்கு வர ஆட்களே மாறிடுவாங்க. இது வரைக்கும் உங்க வீட்டுக்கு வந்தால்னா வேலை வேற, இனிமேல் உங்க வீட்டுக்கு வர போற ஆட்களே வேறங்க. அல்லேலூயா. ஏஞ்சல்ஸ் அந்த மேல கிருபை இருந்தனால அந்த வீட்டுக்குள்ள கேப்ரியல் வந்தாரு. கேப்ரியல், நான் சொல்றேன், பெரிய பெரிய அதிகாரிகள் வருவாங்க. கேப்ரியல் யாருன்னா ஹெவன்ல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறவர். அவரே வந்து நிக்கிறாரியா, அவரே வந்து நிக்கிறாரு. இந்த தேசத்தில் இருக்கிற ராஜாக்கள் நம்ம வீட்டு வாசப்படியில வந்து நிற்பது நிச்சயம். வேதத்தில் நம்ம பார்க்கிற எல்லா காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்க போது. ராஜாக்கள் உன்னிடத்தில் ஒதுக்கிற ஒளியிடத்திற்கு நடந்து வருவாங்க. ஏன்னா வீடு அவ்வளோ பெருசு இருக்கும், பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு நடந்து தானே வந்தாகணும். பார்க்கிங் ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும், உங்கள் வீட்டு அரண்மனை அது உள்ளார இருக்கும், நடந்து வரணும்ல, வருவாங்க. உங்கள் வீட்டில், உங்கள் பிஸ்னஸில், உங்களுடைய ஊழியத்தில் உட்பிரவேசிக்கிற ஆட்கள் மாறுகிறார்கள். அல்லேலூயா. தரித்திரம் உட்பிரவேசிக்காது, ஏன்னா இங்கே கிருபை இருக்குது. நோய் உட்பிரவேசிக்காது, ஏன்னா இங்க கிருபை இருக்குது. பாவம் உட்பிரவேசிக்காது, ஏன்னா இங்க கிருபை இருக்குதுங்க. கிருபையை பெற்றுக்கொண்டீங்க. அல்லேலூயா. கொலோசியன்ஸ் 1:27 சொல்லுது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள் வாசம் செய்வது அந்த ரகசியம். அந்த ரகசியம் என்ன தெரியுமா? அதுதான் தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யாருன்னு கேக்குறீங்களா? அவரே ஒரு கிருபைங்க. அவரே ஒரு கிருபை.
தன் சொந்த குமாரன்னு பார்க்காம நம்ம எல்லாருக்கும் அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படிங்க கொடுக்க முடியும்? கடவுளையே கொடுத்துட்டாரு கிருபையா. கடவுளே உங்க வாழ்க்கையில வந்துட்டாரு கிருபையா. அது வரல, இது வரல, அந்த விஷயம், இந்த விஷயம், அதுக்கு வெயிட் பண்ற வெயிட்டிங்கே கிடையாதுங்க. ஏங்க கடவுளே வந்தாச்சுன்னா கடவுளை விட பெருசு இந்த உலகத்துல வேற என்னங்க இருக்கு? கடவுளே வந்தாச்சு, இந்த நாட்டின் அதிபதியே அதிபரே வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் யார் அந்த நாட்டில் பெரிய ஆளுன்ற மாதிரி அந்த சராசரங்களையும் படைத்த கடவுளே உங்களுக்குள்ள உங்க வாழ்க்கையில வந்தாச்சுன்னா வேற என்ன வரணுங்க? அவர் வந்துருவாரு. அவர் வந்துட்டா எல்லாமே வந்த மாதிரி தான். அல்லேலூயா. அடுத்த பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். என்ன தெரியுமா பாருங்க, அன்னைக்கு அதான் இதே தான் சொன்னதே தான். என்னன்னா, கர்த்தர் யார் யாரோடலாம் இருந்தாரோ அவங்க வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். யோசேப்போடு, தாவீதோடு, ஒவ்வொரு தேவ மனுஷனோடு, யோசேப்போடு நான் கூட இருப்பேன், நான் கூட இருப்பேன், நான் கூட இருப்பேன். யாக்கோபு கிட்ட பயந்தப்ப, யாக்கோபு நீ பயப்படாத, நான் எகிப்துக்கு வருவேன். மோசே நீ போய சமூகம் முன்னாடி போக. ஏன்னா ஆண்டவர் இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒன்னுத்தையும் சாதிக்கவே முடியாது. கர்த்தர் இல்லாம நான் ஒன்று செஞ்சிருவேங்க. பாஸ்டர் பண்ணார்ல, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாக. ஏங்க அவர் இல்லாத ஒரு வாழ்வே இல்லைங்க. தேவன் இல்லாத வாழ்வு கிருபை இல்லாத வாழ்வு. தேவன் இல்லாத ஊழியம் தேவனுடைய கிருபை இல்லாத ஊழியம். ஆண்டவரே இல்லாம நான் ஒன்று செஞ்சிருவேன், ஆண்டவருடைய உதவி இல்லாம நான் ஒன்று பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஏதோ செய்யலாம். அதுல கிரேஸ் இருக்காது, அது தேவனுடைய கிருபை இருக்காது, தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்காது. ஏதோ பார்க்கறதுக்கு பகட்டா தெரியும். ஏன் பலம், என்னுடைய திறமை அப்படின்னு ஒரு பகட்டான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு போயிடலாம் பாருங்க. ஆனா ஆண்டவர் இல்லாம, தேவன் இல்லாம வாழ்ற வாழ்க்கை அது ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, அது ஒரு ஏமாற்றத்தின் உச்சத்தின் வாழ்க்கை. ஆனா சொல்றேன், தேவனுடைய கிருபைக்குள்ள வந்துருங்க, ஆண்டோடைய கிரேஸ்ல வாழ பழகிக்கோங்க. இந்த கிருபை என்னமா செய்யும்? உங்களை யூனிக்கா காட்டும். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவ, நீ உன்ன மாதிரி ஆள் யாருமே இல்லைன்னு காட்டும் கிருபை. அல்லேலூயா. இந்த கிருபை உங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்றாரு, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவ. அங்க பாருங்க, உங்க மேல ஒரு அழைப்பு இருக்குல்ல, உங்களை யூனிக்கா வச்சிருக்கிறார் ஆண்டவர். அவன் பிரதர், ஸ்திரீகளுக்குள்ளேனா நம்ம சர்ச்சில் இத்தனை லேடிஸ் இருக்கிறாங்களே, அப்ப அவங்கள அப்படி இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அழைப்பு இருக்கு, ஒவ்வொருத்தவங்க மேலேயும் ஸ்பெஷலா ஒரு காரியம் இருக்கு. அது உங்களை கொண்டு தான் செய்ய முடியும், வேற யாரை கொண்டு செய்ய முடியாது. அதுல நீங்க யூனிக்கா தெரிவிங்க. அல்லேலூயா. வேதத்துல எத்தனை தேவ மனிதர்கள் அவங்க எல்லாரும் யூனிக்கா தெரிஞ்சாங்க, இன்னும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமா தெரிஞ்சாங்க. அதான் சொல்ற, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, இதே லூக்கா 11வது அதிகாரம் நினைக்கிறேன், நீர் பால் உண்ட முலைகளும் உன்னை சுமந்த கர்ப்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டதுனே. அப்பா, அதை காட்டிலும் என் வார்த்தையை எவன் கை கொள்கிறானோ அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பிரியமானவர்களே, அந்த வார்த்தை தான் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சொல்ல போனா மரியாதை விட 1000 மடங்கு கோடி மடங்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. மரியாளுக்கே அந்த ஆசீர்வாதம் என்றால், வெறும் 9 மாசம் இயேசு கிறிஸ்துவை சுமந்த மரியாளுக்கே அந்த ஆசீர்வாதம் என்றால், காலமெல்லாம் அந்த இயேசுவை நமக்குள்ள சுமந்து அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து பரலோகம் சொல்கிறது, கிருபை பெற்றவளே, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் கிருபையை பெற்றவள், கிருபையை பெற்றவன், எல்லாருக்குள்ள நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். வசனம் சொல்லுது, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறத உலகம் பார்க்குங்க. உங்க மேல இருக்கிற கிருபை அந்த உலகம் பார்க்குங்க. உங்க மேல இருக்கிற காலிங்க அபிஷேகத்தை இந்த உலகம் பார்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அடுத்தது, அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான்.
ஆனந்த கண்ணீர் விட போறீங்க பாருங்க. அந்த அம்மா கலங்கினாங்களாம். நான் சொல்றேன், இது வரைக்கும் நீங்க எதுக்கு கண்ணீர் விட்டீங்களோ தெரியாது. உங்க கண்ணீர் இன்னைக்கு மாறுதுங்க. உங்க கண்ணீர் இன்னைக்கு மாறுது. இது வரைக்கும் கலங்கினதெல்லாம் வேற ரீசனு. ஆனா இனிமேல் நடக்க போறத பார்த்து, இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போறத பார்த்து, பரலோகத்திலிருந்து வரப்போற நல்ல செய்தியை கேட்டு, பரலோகத்திலிருந்து என்ன செய்தி வருது? நல்ல செய்தி வருது. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையில நிலைச்சிருங்க. பரலோகத்திலிருந்து நல்ல செய்தி வந்துகிட்டே இருக்கும். தெய்வ தூதர்கள் இறங்குகிறவங்களும் ஏறுகிறவங்களுமா இருப்பாங்க. நம்ம யார் தெரியுமா? ஏரோப்ளேன்லாம் லேண்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஏர்போர்ட் நம்மளாம் ஏன் தெரியுமா? ஹெவன்லி ஏர்போர்ட்டுங்க. மேலேருந்து வர ஏரோப்ளேன் கீழே இறங்கிட்டீங்க, ஏறி போதில் ஏஞ்சல்ஸு மனுஷகுமாரன் மேலே அங்கிருந்து இறங்குறதும் ஏறுகிறதுமா இருப்பார்கள். ஹல்லேலூயா. பெருங்க, இந்த கிருபை என்னமா செய்யும்? உங்களையும் பரலோகத்தையும் கனெக்ட் பண்ணிடும். ஹல்லேலூயா. நீங்கள் எதுக்கெல்லாம் கலங்கிட்டு இருந்தீங்க? பிரதர், நல்ல வேலை இல்லை, நல்ல இன்கம் இல்லை, நல்ல ஃபுட்டு இல்லை, நல்ல வசதி வாழ இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தேவனுடைய கிருபைக்குள்ள வந்துருங்க. ஹல்லேலூயா. அது எல்லாத்தையும் பார்த்துக்கும். பரலோகத்திலிருந்து உங்களுக்கு பரலோக போஷிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, திரும்ப சொல்றவங்க கண்ணீர் எல்லாம் ஆனந்த கண்ணீரா மாறுது. அல்லேலூயா. உங்க குடும்பத்தை நினைச்சு இருக்கலாம், உங்களுடைய ஜாபை நினைச்சு இருக்கலாம், உங்க ஊழியத்தை நினைச்சு இருக்கலாம், இல்ல உங்க தேவைகளை நினைச்சு இருக்கலாம். எதை நினைச்சீங்களோங்க, எதை நினைச்சு கலங்கிட்டீங்களே நீங்க? ஆண்டவர் சொல்றாரு, இங்க பார், நீ ஆனந்த கண்ணீர் விடுற மாதிரி எதுக்கெல்லாம் லைஃப்ல கலங்கினியோ அதெல்லாம் நீ ஆனந்த கண்ணீர் விடுற மாதிரி நான் மாத்த போறேன். அல்லேலூயா. உங்க கண்ணீரே மாறுதுங்க. கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன், அழுதாலும் வேத வசனத்தை நினைச்சிட்டு அழுங்கன்னு. அல்லேலூயா. அந்த மாதிரி அழுதால நீங்க என்னம்மா அழ போறீங்க? நீங்கள அழமாட்டீங்களே, அழுவ போறீங்க. ஐயோ, இவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு கொடுத்துட்டீங்களே ஆண்டவரே, இவ்வளோ பெரிய காரியம் எனக்கு செஞ்சுட்டீங்களே, இவ்வளோ பெரிய நன்மையால என் வாயை நிரப்பிட்டீங்களே, இவ்வளோ பெரிய மிராக்கிள் எனக்கு பண்ணிட்டீங்களே, ஐயா எனக்கு இதை செஞ்சிட்டீங்களே அப்படின்னு அழ போறீங்க. இதுக்கப்புறம் ஆண்டவரே அதை கொடுக்க மாட்டீரா, ஆண்டவரே இதை கொடுக்க மாட்டீரா, இதை செய்ய மாட்டீங்களா? இதெல்லாம் இந்த பிரேயர் என்ன பிரேயர் தெரியுமா? இது கிருபைக்கு வெளியே இருந்து பண்ற பிரேயர். கிருபைக்கு உள்ள வந்துட்டீங்கன்னா உங்க பிரேயர் மாறிடும், உங்க பார்வை மாறிடும், உங்க இருதயம் மாறிடும். ஆனா நீங்களே மாறிடுவீங்க, உங்க வாழ்க்கை மாறிடுங்க. அந்த வீட்டுக்குள்ள இதுக்கு முன்னாடி மேய்ப்பர்கள் வந்து போயிருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் வந்து போயிருப்பான், எதிர்த்து வீட்டுக்காரன் வந்து போயிருப்பான். இப்படி இருதயம் மாறிச்சுன்னா என்னமாவும்? ஏஞ்சல்ஸ் வந்து வந்து போயிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அடுத்தது பார்க்கிறோம், தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அல்லேலூயா. திரும்ப வரம் பாருங்க, கிருபைக்கே தான் வரீங்க, கிருபையை விடுறதே இல்லை பாருங்க. அதான் காலைல பார்த்தேன், ஒரு தரிசனம் பார்த்தேன். டங்ஸ் பேசும்போது ஒரு மனுஷனுடைய இந்த கையை இந்த இடத்த பிடிச்சு ஆண்டவர் இழுத்துட்டு போறாரு. அப்படி பார்த்தேன், இந்த இடத்த பிடிச்சு இழுக்குது. ஒன்னே ஒன்று தான் வார்த்தை வந்துச்சு, கிருபை இழுக்குதுங்க. உங்களை கிருபை இழுக்குது. வேற ஏதோ வழிய போக இருந்த உங்களை, தவறான ஒரு டிசிஷன் இருந்து உங்களை கிருபை என்ன செய்யுதுன்னா பிடிச்சி இழுத்துக்கிட்டு வருது, வேற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகுது. நீங்க பாருங்க, உங்க இடம்லாம் மாறுது, உங்க பொசிஷன்லாம் மாறுது, எல்லாம் மாறுது. இங்க பாருங்க, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இங்க பாருங்க, இப்ப நான் ஏன் கிருபையை இறக்க குணத்தை காமிச்சானா அது ஒரு லெவலு. ஒரு பணக்காரன் அவன் இறக்க குணத்தை காமிச்சா அது ஒரு லெவலு. இந்த நாட்டோட அதிபர் இல்லைன்னா இந்த நம்பர் 1 பணக்காரன் வச்சுக்குவாங்களேன், அவன் கிருபையை அவன் இறக்கத்தை காமிச்சானா அது ஒரு லெவலு. கடவுள் தான் கிருபையை காமிச்சா அது வேற லெவலுங்க. அல்லேலூயா. மனுஷனுடைய புத்திக்கு எட்டாத லெவலு. ஆண்டவர் சொல்றாரு, உங்க லைஃப்ல அவர் கிருபையை காட்ட கடவுளின் கிருபை வருது.
கடவுளின் கிருபைங்க, வேற மாதிரிங்க, அது தூக்கிறோங்க. அல்லேலூயா. கடவுளின் கிருபை என்னமா செய்யும்? மீனின் வயிற்றுக்குள்ள இருந்தாலும் வெளியே கொண்டு வரும். கடவுளின் கிருபை சிறைச்சாலையில இன்னைக்கு நைட்டு தூங்குறவன் மறுநாள் அரண்மனையில கால் மேல கால் போட்டு பஞ்சு மெத்தையில தூங்கிட்டு இருப்பான். அதுதான் கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிருபை, அப்ப கடவுளின் கிருபை உங்க வாழ்க்கையில கடந்து வரப்போகுது. அல்லேலூயா. அடுத்தது படிங்க. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். இங்க பாருங்க, புதிய காரியம் வருதுங்க. நீங்க கர்ப்பம் தரிக்க போறீங்க. குழந்தை இல்லாதவங்க குழந்தை, அது வேற. ஊழியத்துல சொல்றேன், நீங்க ஊழியத்துல அந்த கிருபை என்னமா செய்யும்? கடவுளுக்காக புதிதாக ஒன்று உங்களை செய்ய வைக்கும். உங்க வாழ்க்கையில ஒன்று பிறக்கும். அது ஊழியமா இருக்கலாம், இல்லைன்னா அது ஒரு வரமா இருக்கலாம். நீங்க இது வரைக்கும் யூஸ் ஆகாத ஒரு கிஃப்ட் கூட உங்கள்கிட்ட ஆப்ரேட் ஆகலாம். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள்ல ஏதோ ஒன்று புதுசா ஒன்று பிறக்குது. அல்லேலூயா. அதுக்கு நீங்க பேரு வைக்க போறீங்க. அல்லேலூயா. செலிப்ரேஷன் பண்ண போறீங்க. அல்லேலூயா. அங்க வசனம் சொல்லுது பாருங்க, இதோ நீ கர்ப்பவதியாகி, இது வரைக்கும் ஒன்று கன்சீவ் ஆகல, இப்ப அது கன்சீவ் ஆகுது. இது நாள் வரைக்கும் ஒரு நன்மை உங்களுக்கு பிறக்காம இருந்துச்சு. ஆண்டவர் என்னமா சொல்றாரு? புதுசா ஒண்ணு வருதுங்க, புதுசா ஒண்ணு பிறக்க போகுது. அல்ல, இது வரைக்கும் நீங்க பார்க்காத நன்மை அது, இது வரைக்கும் நீங்க அனுபவிக்காத நன்மை அது, இது வரைக்கும் நீங்க என்ன இந்த உலகமே பார்த்திருக்காதுங்க. அப்படி ஒரு நன்மை பிறந்து உங்க கையால வளர்ப்பீங்க. அது ஊழியத்தை வளர்ப்பீங்க. அந்த ஊழியம் என்னமா செய்யும்? வளர்ந்து ஆயிரங்களை, லட்சங்களை, திரளான கூட்டங்களை இயேசுவின் அண்டையில கொண்டு வரும். அல்லேலூயா. அந்த ஊழியம் என்னமா செய்யும்? அந்த புதுசா வர நல்லது என்னமா செய்யும்? இந்த உலகத்தையே ரட்சிக்கும். அல்லேலூயா. இங்க பாருங்க, ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இந்த உலகத்துக்கே ஆண்டவர் ரட்சிப்பாருன்னாரு. உலகத்துக்கே ஒரு சால்வேஷனை கொடுத்தாரு. இப்போ என்ன தெரியுமா? இப்போ எல்லாருக்குள்ளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. இப்போ நம்ம என்னமா செய்யறோம்? எல்லாரும் இயேசுவை போல எழும்புறோம். பீட்டர் இல்லை, பீட்டர் எழும்புனானா வேஸ்ட். பீட்டர் எழும்பக்கூடாது பாருங்க. மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. பீட்டர் எழும்பி இந்த பீட்டர் தோத்ததெல்லாம் தெரியும். உள்ள இருக்கிறவங்களை எழுப்பி விட்டுடுங்க. அல்ல, அந்த மகிமையின் நம்பிக்கைய, அந்த மகிமைய, அந்த குளோரிய, அந்த கிரேஸை எழுப்பி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எழும்பி என்னமா செய்யும்? இந்த உலகத்தை ரட்சித்திடும். அல்லேலூயா. உங்களால உலகத்தை ரட்சிக்க முடியுங்க. என்னங்க, என்னால எப்படிங்க உலகத்தை ரட்சிக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவால தான் உலகத்தை ரட்சிக்க முடியும். அதானப்பா அவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிற என்னிலும் பெரிதான காரியத்தை செய்வான்னு சொன்னாரப்பா. அவர் செஞ்சதை விட இன்டூ எத்தனை மடங்கு செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்க கையில. இயேசு கிறிஸ்து செஞ்ச மாதிரியே செய்வேன் அப்படின்னா அது உங்க லெவல் தான். இல்ல, ஏசப்பா செஞ்சதை விட 1,00,000 மடங்கு செய்வேன், செய்ய முடியும். ஏசப்பா செஞ்சதை விட 1,00,00,000 மடங்கு செய்ய முடியும். உங்க வாயை எந்த அளவுக்கு திறக்கிறீங்களோ அந்த அளவு நிரப்பிடுவாரு. பாத்திரம் எந்த அளவுக்கு இருக்கோ என்ன நிரப்புறதுக்கு அவர் ரெடி. அல்லேலூயா. உங்களுடைய ஆசைகள், நீங்க எந்த அளவுக்கு அந்த கிருபையை அனுபவிக்கிறீங்க, எந்த அளவுக்கு அந்த கிருபையில வாழ்றீங்க, அந்த கிருபை உங்களை தூக்கிடும். அந்த கிருபை உங்களை வாழ வைக்கும். சாதாரண வாழல, ஆசீர்வாதமான வாழ. ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, உங்க மேல இருக்கிற ஆசீர்வாதம் வித்தியாசமா இருக்குங்க. எப்படிங்க? எல்லாருக்கும் பிரதாபதர் மேல பார்த்தா அவர் ஒரு டிசைனா இருப்பாரு. கிரேசி சிஸ்டர் அவங்க ஒரு டிசைனாக இருப்பாங்க. வர்ஷா சிஸ்டர் ஒரு டிசைனு, ஃப்ராங்கோ பிரதர் டிசைனு, தமிழ் மச்சான் டிசைனு, ஜெய்ஸ்ரீ அக்கா டிசைன், எல்லாம் ஐசக் ஒரு டிசைனு, எப்சிபா ஒரு டிசைனு, அம்மா நீங்கள் ஒரு டிசைனு, எங்கள் அம்மா ஒரு டிசைனு, எல்லாம் புது புது டிசைனாக இருப்பாங்க. எல்லாம் புது புது ஆசீர்வாதமாக. உலகம் பார்த்து மிரண்டிடும். உலகம் பார்த்து குழம்பிடும். பிசாசெல்லாம் மண்டையை பிச்சுக்கிட்டு ஓடிடுவான். பார்த்துக்கோங்க, டிஃப்ரெண்டா, ஒரே மாதிரி இல்லாமல் இந்த ஒரே சபையில் இருக்கிறவங்களே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பிளெஸ்ஸிங்காக வந்து நின்னா, என்னையா ஒரே இடத்துல ஒரு வீட்டில் 4 பிளெஸ்ஸிங் 5 பிளெஸ்ஸிங், என்னையா முடியலையா? 4 மாதிரி இருக்குதுயா. ஒரே மாதிரி இருந்துட்டா கூட பிசாசுக்கு பிரச்சனை இல்லைங்க. நம்மளாம் எப்படி தெரியுமா இருக்கோம்? 4 பேர் 4 மாதிரி இருக்கும், அதுதான் அவனுக்கு பிரச்சனை. இந்த 4 ஒன்னா இருக்குது, அதுதான் அவனுக்கு பிரச்சனை. 4 பிரிக்க பாப்பா.
ஃபெலோஷிப்பை உடைக்க பார்ப்பான். அதுதான் அவனுக்கு தேவை. உடைச்சிட்டா நல்லா இருக்குமே நினைப்பான். ஆனால் இது உடையாது. நாலு மாதிரி இருந்தாலும் ஒன்றாவே வாழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை தாங்க வாழ வைக்குங்க, நல்லா வாழ வைக்கும். இது இந்த கிறிஸ்மஸ் கிருபையின் கிறிஸ்மஸ் பாருங்க, கிருபையின் கிறிஸ்மஸ். அவரே கிருபை, அவரே வந்தது கிருபை தான். கிருபையா நமக்கு வந்தாரு, கொடுக்கப்பட்டாரு. கிறிஸ்மஸ்னாலே கிருபை தான், வேற என்னங்க. ஸோ அடுத்தது பார்க்கலாம். அவர் பெரியவராய் இருப்பார். இந்த கிருபையினால வர்றது எல்லாம் பெருசாக தான் இருக்கும். கிருபையினால வர்றது எல்லாமே பெருசாக இருக்கும், எதுவுமே சின்னதாகாது. நீங்கள் ஏதாவது உங்கள் இன்கம் சின்னதாக இருக்குன்றீங்களா, கிருபை பெருசாகிடும். உங்கள் ஊழியம் சின்னதாக இருக்கிறீங்களா, கிருபை பெருசாகிடும். உங்கள் சமாதானம் சந்தோஷம் சின்னதாக இருக்கிறீங்களா, உங்கள் கிருபை பெருசாக. இந்த கிருபை வேலை என்ன தெரியுமாங்க, இந்த கிருபையோட வேலையே என்ன தெரியுமா, எல்லாத்தையும் பெருசாக்குறது தான் வேலை, வேற எந்த வேலை இல்லை. இந்த கிருபை என்ன வேலை செய்யணும், உங்களை பெருசாகிடும். இந்த கிருபையினால உங்களுக்கு செய்ய முடியாமல் இருக்க முடியாது. இந்த கிருபையை நீங்கள் அனுபவிச்சு கிருபையில் வாழ்ந்துட்டீங்க. இந்த ஆடுகளின் பின்னால் ஒருத்தன் போயிட்டு இருந்தால, ஆடுகளின் பின்னால் போயிட்டு இருந்த தம்பி இங்கே வாப்பா எங்கப்பா போயிட்டு இருக்க, ஆடுங்க மேய்ச்சிட்டு இருக்கேங்க. ஆடு மாடா மேய்க்கிற, வா ஒரு 12 கோத்திரத்தை மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை, நீ வந்து மேய்ச்சிரு அப்படின்னு உங்களை ராஜாவாக்கிடும். அதுதான் கிருபை. என்ன தம்பி, ரொம்ப நாளாக குழியில் போட்டாங்களா, கொட்டினாங்களா, அடித்தாங்களா, வித்து போட்டாங்களா, வீண்பலி சுமத்துனாங்களா, சிறைச்சாலையில் போட்டாங்களா, ஒருத்தவனால வாழ்வுன்னு நினச்சேங்க, அவனும் என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு இருக்காங்களா, சிறைச்சாலையில் இருக்கியா, வா நான் நாளைக்கு அரண்மனையில் தூங்கலாம் வா அப்படின்னு ஆக்கிடும். கைதி இவரு தாவீது ஆடுகளுக்கு பின்னாடி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு, திடீர்னு பார்த்தா ராஜாவா வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. இங்க ஒருத்தர் சிறைச்சாலை, அவரோட இவரு மோசம், கைதியா இருக்கிறாருங்க. இவரு கைதி, அக்யூஸ்ட் நம்பர் 1 இருக்கிறாருங்க, அக்யூஸ்டா இருக்கிறாருங்க. அக்யூஸ்ட் திடீர்னு பார்த்தீங்கன்னா ராஜாவா வந்து நிக்கிறாருங்க. அதுதாங்க கிருபை. என் வாழ்க்கை இவ்வளவு மோசமா இருக்கு பிரதர், இவ்வளவு கேவலமா இருக்கு பிரதர், நான் எப்படி பிரதர் ராஜாவாக முடியும், நான் வேணா ஒரு சிப்பாயா இருந்துட்டு போறேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க சிப்பாயா இருக்கிறதுக்காக அவர் சிலுவையில மரிக்கலங்க, உங்களை ராஜாவாய் மாற்றுவதற்காக தான் அவர் சிலுவையில மரித்து உயிர்த்தார். உங்க மைண்ட்ல சிப்பாயா இருக்கிறேன், வேலைக்காரனா இருக்கிறேன், தோட்டக்காரனா இருக்கிறேன், அந்த அரண்மனையில நிக்காதீங்க. அந்த அரண்மனையின் அதிபதி நீங்கள், அந்த அரண்மனையின் ராஜா நீங்கள், ராஜாதி நீங்கள். ஹல்லேலூயா. அந்த கிருபை அப்படி உங்களை பெருசாக்க போகுது. ஹல்லேலூயா. இதுக்கு தான் வந்தாரு. எதுக்கு வந்தாரு? இதுக்கு தான் வந்தாரு. பாவத்திலேருந்து மீட்டுட்டு சரிப்பா நீ போய் ரோட்டோரமாக பிளாட்ஃபாரத்தில் படுத்துக்கோப்பான்னு சொல்கிறதுக்கு வரல. பாவத்திலேருந்து உன்னை காப்பாற்றிட்டேன், ஏதோ 3 வேளை சாப்பிட்டு பொழைச்சிக்கோன்னு சொல்லல வரல. அவரை மாதிரி, அவர் ராஜாதி ராஜா மாதிரி நம்மளை வாழ வைக்க தாங்க வந்தாரு. ஹல்லேலூயா. ராஜா வீட்டு புல்லன்னுவாங்க. யாரு அது? நம்ம தாங்க. ராஜா வீட்டு பிள்ளைகள் நாம. ஹல்லேலூயா. உங்கள் எல்லாரையும் இளவரசர்களா இந்த பரலோக ராஜ்யம் வாழ வைக்கும். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அங்க பாருங்க, நீங்க ரூல் பண்ண போறீங்க, நீங்க தான் ரூல் பண்ண போறீங்க. இது வரைக்கும் உங்களை ஒன்று ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு. இது வரைக்கும் உங்களை ஒரு தரித்திரம் ரூல் பண்ணியிருக்கலாம். இது வரைக்கும் பிசாசு உங்களை ரூல் பண்ணியிருக்கலாம். இல்லை சில மனிதர்கள் உங்களை ரூல் பண்ணியிருக்கலாம். சில மனுஷிகள் உங்க கண்ட்ரோல்ல இருந்திருக்கலாம். ஆனா இங்க பாருங்க, நீங்க ரூல் பண்ண போறீங்க எல்லாத்தையும். ஹல்லேலூயா. இந்த கிருபை என்னமா செய்யும்? உங்களை ரூலரா ஆக்கும். அத்தாரிட்டி பர்சனா மாத்தும். நீங்க இருக்கிற ஏரியால இருக்கிற ஜனத்துக்கு அதிகாரி நீங்க தாங்க. நீங்க இன்னைக்கு பிரச்சனையே என்ன தெரியுமா? நான் யாருன்றது தெரியல, அதுதான் பிரச்சனை. நான் எப்பேற்பட்ட பெரிய ஆளுன்றது தெரியல, அதுதான் பிரச்சனை. நான் ஒரு மிகப்பெரிய கடவுளின் புல்லன்னு தெரியல, மிகப்பெரிய கோடீஸ்வரனின் புல்லன்னு தெரியல, மிகப்பெரிய வைத்தியரின் புல்லன் தெரியல, வியாதியில இருக்கிறோம். மிகப்பெரிய கோடீஸ்வரனின் புல்ல தெரியல, தரித்திரத்தில் இருக்கிறோம்.
மிகப்பெரிய கடவுள். ஹல்லேலூயா. அவருடைய புள்ள. அந்த அறிவு இல்லை, அவர் புள்ள என்ற அறிவு இல்லை. அதுதான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்களாம் யாரு, நம்மளாம் யாருன்னா அத்தாரிட்டி பர்சன். நல்லா நம்மள ரூலர்ஸ். ரூல் பண்ண போகிறோம். நம்ம ஃபேமிலியை ரூல் பண்ணுவோம். நம்ம ஃபேமிலியில் நம்ம சொல்கிறது தான் நடக்கும், இந்த உலகம் சொல்கிறது நடக்காது. நான் ஒரு வாட்டி நான் கொஞ்சம் காலைல சீக்கிரம் எழுந்து ஜெபம் பண்ணுற ஒரு இது இருக்கும். ஒரு வாட்டி நான் பார்த்தேன் யூடியூப்பில், நீங்கள் குறைந்தபட்சம் 6 மணி நேரம் தூங்காவிட்டால் உங்களுக்கு அது வந்து விடும், நீங்கள் இதை செய்யாவிட்டால் அது வந்து இவனை பார்த்தேன். ஒரு 5 நிமிஷம் பார்த்தேன், என்னடா இது ஒன்றுத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணல. ஆவியானவர் கேட்டார், பீட்டர் நீ யூடியூப்பை பார்த்து வாழ போறியா, அந்த பைபிளை பார்த்து வாழ போறியானாரு. ஆண்டவர் அந்த பைபிளை பார்த்தே வாழ்ந்துக்கிற ஆண்டவர், யூடியூபே வேணாம். இத்தனை மணி நேரம் உடனே என்ன ஆகுது, ஆஹா பாத்தியா நல்லா தூங்கணும். தூங்குறதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆவியானவர் நம்மளுக்கு நடத்துவார் பாருங்க. எப்போ தூங்கணும், எப்போ எழுந்திருக்கணும் கைட் பண்ணுவார். அதுவும் ஒரு கிருபை. எல்லாத்துக்கும் யூடியூப்பை பார்த்துட்டோம். இப்போ சாட் ஜிபிடி வந்துடுச்சு. அதை போய் உட்காந்து நோண்டிக்கிட்டு உலகம் என்ன சொல்லுது அப்படின்றத வச்சு, யூடியூபர்ஸ் கைட் பண்ணுறதை வச்சு, இந்த உலகம் கைட் பண்ணுறதை வச்சு, கூகுள் நம்மளை கைட் பண்ணுறதை வச்சு வெளியே வந்து இந்த வேதம் நம்மளை கைட் பண்ணுற லைஃப்குள்ளே வரணுங்க. இந்த வேதம் தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கைட் பண்ணணும். நீங்க ரூல் பண்ணணும். உங்க குடும்பத்தில் என்ன சொல்ல வரேன்னா, எது நடக்குதுன்றது உங்களை மீறி உங்க குடும்பத்தில் நடக்காது. உங்க லைஃப்ல உங்க ஊழியத்தில் உங்களை மீறி எதுவும் நடக்காது. நீங்க சொல்றது தான் நடக்கும். இங்க காலையில் நம்ம பிரதமர் இல்லை நம்ம சீஃப் மினிஸ்டர் ஒரு சட்டம் போட்டாங்கன்னா அந்த சட்டம் தாங்க நாடு முழுவதும் அந்த சட்டம் தான். சட்டத்தை மீற முடியாதுங்க. சில சட்டங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. நீங்க சில சட்டங்களை உங்க குடும்பத்தில் எழுதுங்க, எழுதி வைங்க. அந்த சட்டத்தை மீறி வர ஒரு சக்தியாலும் முடியாது. ஹல்லேலூயா. இங்க எழுதுங்க சட்டம், சாத்தானுக்கு எழுதி முன்னாடி வைங்க. அந்த சட்ட திட்டங்கள் நமக்குள்ள இருக்குது. நீங்க கட்டளை போடுங்க, நீங்க ரூல் பண்ணுங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமா. யாரு ஜனம்? கர்த்தருடைய ஜனம் தான். என்னங்க கர்த்தருடைய ஜனத்துக்கு என்னங்க சங்காரம்? அறிவில்லைங்க அப்படின்றாங்க. வேதம் சொல்லுது அறிவில்ல. தேவனை அறிகிற அறிவில்லை, சத்தியத்தை அறிவீங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எசேக்கியா சொல்வாரு, நம்ம அறியாத சத்தியம் நம்மளை விடுதலையே ஆக்காது. இதில் எவ்வளோ சத்தியங்கள் இருக்கு. நான் விடுதலை ஆனா இல்லை, என்னைக்கு இந்த சத்தியத்தை நான் அறிந்து கொண்டனோ, என்னைக்கு இந்த சத்தியம் எனக்குள்ள வாழ ஆரம்பிச்சதோ, இந்த வார்த்தைகளுக்கு என்னைக்கு என் வாழ்க்கையில இடம் கொடுத்தனோ, அதனால என் வாழ்க்கை மாறிச்சு. அதனால நான் விடுதலை அடைந்தேன், அதனால நான் சுகம் அடைந்தேன், அதனால நான் செழிப்புள்ளவனா மாறினேன். அல்லேலூயா. நீங்க ரூல் பண்ணுங்க. உங்க வியாதி உங்களை ரூல் பண்ண விட்டுடாதீங்க. உங்க தரித்திரம் உங்களை ரூல் பண்ண விட்டுடாதீங்க. இந்த கிருபையினால இன்னொரு வாழ்க்கை இருக்கு. நீங்க ரூலர், நீங்க ரூல் பண்ண முடியும். நீங்க அதிகாரம் உள்ளவர், அதிக அத்தாரிட்டி பர்சன். உங்களை மீறி எதுவும் நடக்காது. அந்த கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அடுத்த வசனம் எடுத்து படிங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றார். இங்க பாருங்க, இதுதான் விஷயம். இது எப்படி ஆகும்? நிறைய பேருக்கு இதுதான் ஆண்டவர் சொன்னார். நிறைய பேருக்கு இது எப்படி ஆகும். அல்லேலூயா. இது எப்படிங்க நடக்கும்? இது எந்த மாதிரிங்க நடக்கும்? இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது நடந்துருமா என் லைஃப்ல? இதெல்லாம் நீங்க சொல்றீங்களே, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா நடக்குதுங்க. கிருபை, உங்க மேல இருக்கிற கிருபை. இது எப்படி ஆகும் நீங்க நினைக்கிறீங்களே, உங்க மேல இருக்கிற கிருபை எப்படி ஆகுன்றத அப்படி ஆகி காட்டும். அதை நீங்க பார்ப்பீங்க. உங்க மேல இருக்கிற கிருபை அதை செய்யும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை செய்வாரு. இதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்களே. இன்னொன்னு, புருஷனை அறியேன்றாங்க. எனக்கு அது தெரியலன்றீங்களே. எனக்கு அது தெரியல பிரதர், எனக்கு புரியல, எனக்கு அறியலன்றீங்களே. அதெல்லாம் உங்களுக்கு புரிய வைப்பாரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வைப்பாரு, அதை நீங்க ரிசீவ் பண்ண வைப்பாரு. அல்லேலூயா. அந்த கிருபை, உங்க மேல இருக்கிற கிருபை அதெல்லாம் செய்யுங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை தான், கிருபை பெற்றவளே. அல்லேலூயா. கிருபை அந்த அம்மா பெற்றாங்க.
ஒரு ஒரு அந்த 9 மாதம்தான் கடவுள் அவங்களுக்குள்ளே இருந்தார். அவங்க இந்த அம்மாவுக்கே இவ்வளவுனா அந்த கடவுளை சுமந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த கிருபையே நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம பார்த்தா கிருபை, நம்ம பேசுனா கிருபை, நம்ம வாழ்கிற வாழ்க்கையே கிருபை. ஒரு கிருபையாகவே வாழுவோம். நம்ம வாழ்க்கை எப்படி தெரியும்? என்னப்பா கிரேஸு பவர் அப்படின்னுவாங்க. கிருபை, கடவுளுடைய கிருபையின் வார்த்தைகள் வாயில் இருக்கு. இவர் பேசினாலே ஒரு கிரேஸ் இருக்குப்பா, இந்த மனுஷன் பார்த்தாலே ஒரு கிருபை இருக்குப்பா, என்னமோ இந்த மனுஷன்ட்டு இருக்குதுப்பா. ஏன்னா உள்ள இருக்கிறதா வெளியே தெரியும் பாருங்க. சட்டியில் இருக்கிறதா அகப்பையில் வரும். ஹல்லேலூயா. அடுத்தது படிங்க. இந்த எப்படி ஆகும், இது எனக்கு தெரியல அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, இந்த வாழ்க்கை, என் ஊழியம், என் குடும்பம், இதெல்லாம் ஒரு ஹை லெவலில் போகிறது எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அதுக்கு ஒரே ஒரு ரிசல்ட் என்ன தெரியுங்களா? படிங்க, அந்த வசனத்தை திருப்பி படிங்க. எஸ், இங்கே பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை, அவரை வாழ வைங்க. அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மளை நடத்துகிற தெய்வமாக இருக்கிறாரு. அந்த தெய்வம் என்னமா செய்வார்? இது எப்படி ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே, அதை உங்கள்கிட்ட இப்படி ஆகும்னு செஞ்சு காட்டுவார். சொல்லுங்க, நான் எப்படி ஆகும்னு கேட்குறத எனக்குள்ள இருக்கிற கிருபையின் ஆவியானவர் இப்படி ஆகும்னு செஞ்சு காட்டுவார். இது இப்படி ஆகணும் தெரிஞ்சிடும். அதான் புருஷனை அறியனை எப்படிங்க அப்படின்னா, அறியலையா? அது எப்படின்னு அவர் செய்வார், செஞ்சு காட்டுவார். நீங்கள் அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தை செய்வன்னு சொன்ன தெய்வமாச்சே அவர். உங்களுக்கு தெரிஞ்சதையே செஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் கடவுள் செஞ்சார்னா அப்புறம் என்னங்க சுவாரஸ்யம் இருக்கு? உங்களுக்கு தெரிஞ்சதே, உங்களால் முடிஞ்ச ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, ஒரு நல்லா வாழ்கிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை என்னாலே அமைச்சிக்க முடியும்னு நினைக்கிறீங்களே, அந்த வாழ்க்கை இல்லைங்க. அந்த வாழ்க்கை இல்லை, அதுக்கும் மேலான ஒரு வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை. உங்கள் திராணியால் நீங்கள் வாழ முடியாத வாழ்க்கை, உங்கள் கையில் வர பணத்தினால நீங்கள் வாழ முடியாத வாழ்க்கை, நீங்கள் படித்த படிப்புனால நீங்கள் உயர முடியாத ஒரு வாழ்க்கை, எதுவோ என்ன இருக்கட்டுங்க. இந்த உலகத்தால் உங்களால் நல்ல ஃப்ரெண்டு, பெரிய கோடீஸ்வரன், அவனாலையும் உங்களை ஒரு உயரத்துக்கு உயர்த்த முடியாத வாழ்க்கையில் இந்த கிருபை கொண்டு போய் உங்களை உட்கார வச்சு, உங்களை அலங்கரித்து, உங்கள் சாம்பலை சிங்காரமாக மாற்றி, உங்கள் அழுகையை ஆனந்த களிப்பாக மாற்றி, உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கும் இந்த கிருபை. ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்த போறாரு. இந்த கிருபைக்கு என்ன தெரியுமா? எவனாவது சின்னவனா இருந்தான் விட்டவே விடாது, எவனாவது சிறியவனா இருந்தான் சுத்தமா கூட பிடிக்கவே பிடிக்காது. அந்த கிருபைக்கு குப்பையில் இருக்கிறானா, நான் வரேன்டா அப்படின்னு ஒரு தலைமுடியை பிடிச்சி தூக்கிட்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வச்சிடும் அந்த கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை அப்படியே விட்டுறாதுங்க. கிருபை உங்களை அப்படியே விட்டுன்னு நினைக்கிறீங்களா? விட்டாதுங்க. ஒரு வார்த்தை வசனம் இருக்கும், இதுக்கு வார்த்தைய தேவ வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலே உருப்பெற்றதா. வார்த்தை மாம்சமாச்சு, கிருபையினால் வந்துச்சா. இங்கேயே தான், இதுலேயே லூக்காலேயோ மத்தியிலேயே தான் இருக்கும். இங்கே பாருங்க, இந்த கிருபை இருக்குல்ல, அது வார்த்தை இருக்குல்ல, வார்த்தை மாம்சமாக மாறி கிருபையாக வந்துச்சு. அதுதாங்க இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அந்த கிருபை நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்குதுங்க. அந்த கிருபை உங்களை சும்மா விடாது. இந்த கிருபையின் கிறிஸ்மஸில் நான் சொல்கிறேன், நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் மேலே இருக்கிற கிருபை உங்களை சும்மா விட போகிறதில்ல. உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகுது. ஹல்லேலூயா. தூக்கி மேலே உட்கார வைக்க போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவனாவது பிடிச்சி நெருப்புல போட்டான், நெருப்புக்குள்ள புகுந்து உங்க பிடிச்சி இழுத்துட்டு வந்து சிங்காசனத்தில் உட்கார வச்சிரும்.
எவனாவது உங்களை குழியில போட்டு அமுக்கலான்னு பார்த்தா அவனை கொண்டு வந்து சிங்காசனத்துல உட்கார வச்சிருந்த கிருபை சாதாரணது கிடையாது. ஏன்னா இந்த கிருபை உங்களுக்காக உயிரியே கொடுத்துருக்குங்க. இந்த கிருபை உங்களுக்காக அவமானப்பட்டிருக்குங்க. அந்த கிருபை உங்களுக்காக செஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? சிலுவையில் சாதாரணது கிடையாது. சாதாரணமா செய்யலைங்க. அந்த கிருபை சாதாரணமா இல்லை. அந்த கிருபைப்பட்ட பாடு இருக்கு, விட்டுருமா உங்களை? விட்டாது, விடவே விடாது. உடும்ப சொல்லுவாங்க புட்டிச்சா சான்ஸே இல்லை. இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. கிருபை என்னென்ன பண்ண போதுன்னு நீங்க பக்கமா புக் எழுத போறீங்க. எல்லாரும் உங்க வாழ்க்கையில கிருபை செஞ்சதை மட்டும் புக்கா எழுத போறீங்க. புக்கா எழுத போறீங்க. அத்தனை பக்கம் எழுத போறீங்க. கிருபை உங்களை என்னென்ன செஞ்சது எழுத போறீங்க. இந்த வேதமே என்னங்க? கிருபை தாங்க, தேவனுடைய கிருபை. 37 அப்படிங்களா? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். இல்லை, எனக்கு இதை படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏன் தெரியுங்களா? இங்க பாருங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு நம்ம எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. வேதத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு இலைமறை காயா மறைமுகமாக ஆபிரகாம்லேருந்து நம்ம எவ்வளவோ தேவ மனிதர்கள் சொல்லியிருக்கோம். தேவனால் செய்ய முடியும், அவரை விசுவாசிக்கலாம், அவர் பண்ணுவார், எல்லாமே வேதத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே இந்த வார்த்தையை சொன்னது யாரு தெரியுமா? எத்தனையோ கோடி ஆண்டுகள் இயேசுவோடு வாழ்ந்த கேப்ரியல் சொல்றாரு. இயேசு கூடயே கூட நின்ன கேப்ரியல் சொல்றாரு, இந்த உலகம் படைச்சதுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த கேப்ரியல் எங்க நின்னாருன்னு தெரியல. இயேசு கிறிஸ்து கூட எங்க நின்னாரு? இந்த உலகம் படைக்கும் போது கூட அந்த ஏஞ்சல் பார்த்துருப்பாங்க, எல்லாரும் அதை அனுபவிச்சிருப்பாங்க, கூட நின்று இருப்பாங்க. அவர் என்னமோ சொல்றாரு, இங்க பாருங்க, யாரோ அறியாதவன் சொன்னா கூட பரவாயில்லைங்க, பக்கத்து வீட்டுக்காரன் சொல்ற சாட்சி வேறங்க, குடும்பத்துல சொல்ற சாட்சி வேறங்க. அவர் என்னமா சொல்றாரு? கேப்ரியல் கூட நின்ன கேப்ரியல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவோடு பிதாவோடு பல கோடி ஆண்டுகள் வாழ்ந்த கேப்ரியல் சொல்றாருங்க. என்னமா சொல்றாரு? அந்த சாட்சி தாங்க ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எப்பா, இந்த கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. நான் இன்னைக்கு நேற்று பார்க்கலப்பா, நீங்களாவது வேதத்துல பார்த்தீங்கப்பா. ஒரு 7000 வருஷம் ஏதோ ஒரு வருஷத்துல நீங்க பார்த்தீங்கப்பா. இந்த கேப்ரியல் நான் இருக்கிறலப்பா, நான் பல கோடி வருஷம் பார்க்கிறப்பா இந்த கடவுளை, இந்த கர்த்தரை, இந்த இயேசு கிறிஸ்துவ பரிசுத்த ஆவியான தெய்வத்தை பல கோடி வருஷமா பார்க்கிறப்பா. இவங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா அப்படின்றாரு கேப்ரியல். கேப்ரியல் சொன்னதான் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன ஒரு கடவுளை குறித்த ஒரு ஏஞ்சலின் தேவ தூதனின் சாட்சி. நான் சொல்றேன், அந்த கடவுள் தான் உங்களுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அது முடியல, அது கூடி வர மாட்டேங்குது, இது நடக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் வாழ்க்கையில முற்றுப்புள்ளி வைங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுற உள்ள வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுதுப்பார். அவர் நினைப்பாரு, உள்ள என்ன வச்சுக்கிட்டு என்னென்ன பேச்சு பேசுது பாருன்னு அவர் நினைப்பாரு. உள்ள இருக்கிறவரை பாருங்க, அவரை பார்த்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்க பேச்சு வேற மாதிரி ஆயிடும். ஏன் நீங்க உருற மூச்சு கூட கொஞ்சம் ஸ்டைலா விடுவீங்க, பார்த்துக்கோங்க. மூச்சு கூட மாறிடும், பேச்சு மாறிடும், கையில கட்டியிருக்கிற வாட்சி கூட மாறிடும். பாருங்க, எல்லாம் மாறும். கிருபை வந்தா எல்லாம் மாறுங்க. உங்க ட்ரெஸ்ஸு மாறுங்க, ஃபுட்டு மாறும், நீங்க சாப்பிட்ற சாப்பாடு வேற மாதிரி மாறும், நீங்க குடிக்கிற தண்ணி மாறும். மாறிச்சிங்க, வேதத்தில் இருக்குது, இல்லாததை நான் சொல்லலை. அந்த கிருபையை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிங்க, வானத்தின் மன்னா வரும் சாப்பாடு, ஏஞ்சல் சாப்பிட்ற சாப்பாடு வரும். அது நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த சாப்பாடு இந்த உலகத்துல எவனுக்கும் கிடைக்காது. நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு பழசே ஆகாது. இந்த உலகத்துல அது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரம் வாங்கின ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், பழசாகி போகும், வீணா போகும். ஆனா அது ஆகாது. இங்க பாருங்க, உங்க வாழ்க்கை பழசாக போறதில்ல, உங்க வாழ்க்கை எதுவும் பட்டு போறதில்லை, பூத்து குலுங்க போகுது. அல்லேலூயா. கிருபையின் பூக்கள் பூக்கிறத பார்க்கிறேன். உங்க லைஃப்ல கிருபையின் பூக்கள் பூக்குது.
நிறைய ஃப்ளவர்ஸ் பூக்குது. எல்லாரோட வாழ்க்கையில பூக்களின் நறுமணம் வீச போகிறது. அப்படியே ஒரு வாசனை வருது. பூக்கள் பூத்து பூத்து, இந்த பூக்கள் அழியாது, இந்த பூக்கள் அப்படியே சுருங்கி போகாது. இது பூத்து பூத்து உங்களுக்குள்ள அப்படியே ஒரு வாசனை உங்க மேல வீச போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க, படிங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அல்லேலூயா. அடுத்த படிங்க. அப்பொழுது தேவதூதன் அவளிடத்தில் இருந்து போய்விட்டான். ஆமென். வந்த வேலை முடிஞ்சிருச்சு. வந்த வேலை கேப்ரியலுக்கு முடிஞ்சிச்சு. எப்போ முடிஞ்சுது? அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசல, முடிஞ்சிருச்சு, போயிட்டாரு. எப்பா இந்த அம்மா வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துருச்சா? இந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் இந்த ஏஞ்சலுக்கே வேலை இல்லைப்பா. இந்த வார்த்தை என்ன சொல்ற அந்த அம்மா? இங்க பாருங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அல்லேலூயா. அங்க பாருங்க, இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. பார்த்தீங்களா? அவங்க வாழ்க்கையில அந்த வார்த்தை எல்லாத்தையும் பார்த்துக்கும். அந்த வார்த்தை பூந்து விளையாண்டுரும். அவர் பார்த்தாரு. இங்க பாருங்க, அந்த அம்மா சொன்ன உடனே ஓகே மேரி போயிட்டு வரேன் பாய் அதெல்லாம் சொல்லவே இல்லை. இந்த வார்த்தையை சொன்னவன என் வந்த வேலை முடிஞ்சிச்சுப்பா. இந்த அம்மா எப்போ வார்த்தையை நம்ப ஆரம்பிச்சதோ இதுக்கப்புறம் அந்த வார்த்தை அந்த அம்மாவை பார்த்துக்கும்பா. இங்க பாருங்க, எப்போ உங்களுக்குள்ள இருக்கிற கிருபையின் வார்த்தைகளை, கிருபையின் ஆண்டவரை, கிருபையின் இயேசு கிறிஸ்துவை நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அவர் பார்த்துக்குவாருங்க எல்லாரையும். நீங்க பார்க்கறதெல்லாம் ஆண்டவர் அடிக்கிறாரு பிரதர், உதைக்கிறாரு பிரதர், குத்துறாரு பிரதர், கொதறாரு பிரதர், அப்படிலாம் இல்லை பாருங்க. அவர் உங்களை உயர்த்துகிறார், உங்களை வாழ வைக்கிறார், உங்களை முடி சூட்டுவார், உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பார். அல்லேலூயா. அம்மா சொன்னாங்க, வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. அல்லேலூயா. அந்த வார்த்தை எல்லாத்தையும் பார்த்துக்கு நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையின்படி ஆக கடவுது உங்க வார்த்தையில சொல்லி உங்க வாழ்க்கையில சொல்லிடுங்க. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அது பார்த்துக்கும். ஒவ்வொரு வாக்குத்தத்துக்கும் உயிர் இருக்கு பாருங்க. அப்படி எல்லா வாக்குத்தத்தமும் வரும். என்ன சொன்னேன், இது என்ன பார்த்தா சொன்ன, என்ன சொன்ன இன்னொரு வாட்டி சொல்லு. சண்டைக்கு போன சொல்ல, ஹே என்ன பார்த்தாடா சொன்ன, என்னடா வார்த்தை சொன்ன, சொல்றா இப்ப சொல்றா அப்படின்னு வாங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இது. என்ன சொல்லுது? வார்த்தைலாம் வந்து சொல்லும். என்ன சொன்னேன் வார்த்தையை பார்த்து, இந்த வார்த்தைகளால தான் எனக்கு வாழ்வுன்னு சொன்னேன். அப்படியா சொன்னேன்? நான் வர வந்து உன்னை வாழ வைக்கிறேன்னு. எல்லா வாக்குத்தத்தமும் அப்படியே பொட்டி கட்டிட்டு வரும் பாருங்க. எல்லாம் படையெடுத்து வரும். எல்லா வாக்குத்தத்தமும் முண்டி அடிச்சுக்கிட்டு வருங்க. வேக வேகமா வரும். வந்து நான் வாழ்க்கையில பலிக்கிறேன், நான் வாழ்க்கையில பலிக்கிறேன், வார்த்தையின்படியே ஆக கடவுள் அப்படின்னு சொன்னதான் எல்லா வாக்குத்தத்தங்களும் அவருக்குள் ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கிற வாக்குத்தத்தங்களாம் இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறார்ல, அந்த இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். அப்ப எல்லா வாக்குத்தத்தங்களும் எங்க இருக்குது? நமக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. எல்லா வாக்குத்தத்தங்களும் பரலோகத்தை பார்த்து எங்கய்யா ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்குமான்னு இல்லை, உள்ள பாருங்க. அந்த வாக்குத்தத்தங்களை, வாழுகிற வாக்குத்தத்தங்கள் நம்மளை வாழ வச்சிருங்க. அல்லேலூயா. நம்மளை வாழ வச்சிரும். எல்லாரும் எழுந்திருப்போமா? நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி இயேசப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஆண்டவரே. இந்த கிருபை, நீர் பிறந்ததே, இந்த பூமிக்கு வந்ததே ஒரு மகா பெரிய கிருபை ஆண்டவரே. எங்களை நீர் பார்த்தது, எங்களை நீர் செலக்ட் பண்ணது, எங்கள் வாழ்க்கையில் நீர் வந்தது மிகப்பெரிய கிருபை. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இல்லாமல், என்னுடைய கிருபை இல்லாமல் உன் வாழ்க்கையை நீயே கட்டிக்கலான்னு நினைக்காத, தோத்து போயிடுவ. உன் 100 வயசு வரைக்கும் என் கிருபை இல்லாமல் நானே முயற்சி செஞ்சு பார்த்துக்கிறேன், என் படிப்பறிவில் பார்த்துக்கிறேன், என் உடல் ஸ்ட்ரென்த்தில் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வாழ்ந்தீங்க, ஒன்றும் சாதிக்க முடியாது. ஒன்னே ஒன்று தான், உங்களுக்குள்ள இருக்கிற கிருபையை பார்த்துக்கோங்க, அந்த கிருபையை வாழ வைங்க, அந்த கிருபையில் என்ஜாய் பண்ணுங்க. அந்த கிருபை உங்களை தூக்கிடும்,
அந்த கிருபை உங்களை தோல்ல சுமந்து கொண்டு போகுங்க. அந்த கிருபை உங்களை தாய் போல தேற்றுங்க, தந்தை போல சுமக்குங்க. உங்களுக்குரிய எல்லாவற்றையும் அந்த கிருபை பார்த்துக்கும். ஹல்லேலூயா, கிருபை பெற்றவரே, ஹல்லேலூயா, ஹல்லே. நீங்க எல்லாரும் கிருபையை, தேவனுடைய கிருபையை முழுமையா பெற்றிருக்கிறோம். அந்த கிருபையின் ஆவியானவர், பிதாவாகிய தெய்வம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவங்க நமக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம் நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா கிருபை வரங்களும் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்குள்ளே வாழ்ந்து தாபரித்து கொண்டிருக்கிறது, என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஒரு வாக்குத்தத்தமா எடுத்து நீங்க சுதந்தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வார்த்தையை பாருங்க, மேரி சொன்னாங்க, உன் வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. எந்த மனுஷனுடைய வார்த்தையின்படி அல்லங்க, எந்த உயர் அதிகாரிகளின் வார்த்தை அது வேணாங்க, கடவுளின் வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் போது, உங்களை அந்த வார்த்தைக்கு நீங்கள் தாழ்த்தும் போது, கர்த்தர் உங்களை உயர்த்துவதை பார்ப்பீங்க. அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அந்த கிருபையின் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதை நீங்க பார்ப்பீங்க, உயர்த்துவதை பார்ப்பீங்க. காலையில் நான் அதை ஆரம்பிக்கும் போது ஆண்டு எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவாக காமிச்சாரு. கையை பிடிச்சி இழுக்கிறாரு. எங்கேயோ யாரோ டைவர்ட் ஆகி வேற வழி போறீங்க, கையை பிடிச்சி இழுக்கிறாரு. ஒரே வார்த்தை தான் சொன்னார், கிருபை அவங்கள இழுக்குதுன்னாரு. கிருபை விடாது. திரும்ப நான் சொல்றேங்க, விடாது கிருபை. இந்த கிருபை உங்களை விடாது. இந்த கிருபை உங்க வாழ்க்கையில என்னென்ன செய்ய போகுதுன்னு மாத்திரம் பாருங்க, மாத்திரம் பாருங்க. பெரிய காரியங்களை செய்ய போகுது. நீங்க பார்க்காததை பார்க்க வைக்க போகுது. ராஜாக்களோடு உங்களை அமர செய்ய போகுது. அந்த கிருபை பிறந்ததுக்கு அப்புறம் பாருங்க, சாஸ்திரிகள் வருவாங்க. அடுத்தது அதை நான் எடுக்க முடியல, டைம் இல்லை, நான் அப்படியே ப்ரேயர்ல சொல்றேன். அந்த கிருபை பிறந்த உடனே பாருங்க, சாஸ்திரிகள் வருவாங்க. பிரியமானவர்கள், நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற கிருபை அது வெளிப்படும் போது உங்களை பார்க்க ராஜாக்கள், சாஸ்திரிகள், உயர் அதிகாரிகள், தேவ தூதர்கள், உங்க வீடு பிஸி ஆயிடுங்க. உங்க வீடு பிஸி ஆயிடும். ஒரு எம்எல்ஏ வீடு, எம்பி வீடு எப்படி தெரியுமா இருக்கும்? முன்னாடி ஒரு 200-300 பேர் இருப்பாங்க, பிஸியாக இருப்பாங்க. முன்னாடி ஒரு 5 கார் போகும், பின்னாடி ஒரு 5 கார் வரும். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை, நிறைய பேர் வாழ்க்கை மாறப்போகுது. நீங்கள் பிஸி, உங்கள் வீடு பிஸி ஆகுதுன்றார் ஆண்டவர். உங்கள் சர்ச்சு பிஸி ஆகுது, உங்கள் மினிஸ்ட்ரி, உங்கள் அழைப்பு பிஸி ஆகுது. எஸ், நிறைய பேர் ராஜாக்கள் தேடி வருவார்கள், உங்க வீட்டுக்கு வருவாங்க, ஆலோசனை கேட்க வருவாங்க, உங்க வார்த்தைகளை கேட்க வருவாங்க. அந்த கிருபை பிறந்ததுனால ஏரோதும் அவன் அரண்மனையும் கலங்கியதா. ஒன்று சொல்லட்டுமா, உங்க மேல பிறக்க போற அந்த கிருபையின் ஊழியத்தினால, அந்த கிருபையினால நடக்க போற உங்க வாழ்க்கையில ஊழியத்துல நடக்க போற ஒரு காரியத்தினால இந்த உலகம் கலங்கும், இந்த உலகம் திகிலடையும், சாத்தானின் கூட்டம் பயப்படும். ஐயோ, இவங்க வாழ்க்கையில இப்படி ஒரு காரியம் நடக்குதா, இவரு மனுஷன் எழும்புறாரான்னு பார்த்து அந்த அரண்மனையே கலங்கியதான். ஏரோதோடு சேர்ந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நன்மைகள், கிருபையின் நன்மைகள், கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிற காரியங்கள், உங்க மேல இருக்கிற அழைப்பு, அபிஷேகம், அது எழும்பும் போது இந்த உலகம் அதை பார்த்து பயப்படும். அடுத்தது இன்னொன்று சொல்றேன், அந்த கிருபை வெளிப்படும் போது அவங்க வெள்ளை போலும் பொக்கிஷம் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாங்க. அந்த குழந்தைகிட்ட, கிருபை கிட்ட கொண்டு வந்து வச்சாங்க. பிரியமானவர்களே, கிருபை பொக்கிஷங்களை இழுக்கும். எங்க இருந்தாலும் அவங்க பார்க்க வரவங்க, மேல இருக்கிற கிருபையை, ஊழியத்தை பார்க்க வரவங்க தங்கத்தை கொண்டு வருவாங்க, வெள்ளியை கொண்டு வருவாங்க, பொக்கிஷங்களை கொண்டு வருவாங்க. செழிப்பு கிருபையில தான் இருக்கு. செழிப்பு, உங்களுக்கு தேவையான பணம் கிருபையில இருக்கு. எஸ் எஸ், அவங்க நடந்து வருவாங்க. ஒரே ஒரு விஷயம், உனக்கு உள்ள இருக்கிற கிருபையை நம்ம மதிக்கணும், நீங்க பார்க்கணும், அந்த கிருபைக்காக நீங்க வாழணும், அந்த கிருபைக்காக நீங்க என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அந்த உங்க மேல இருக்கிற அபிஷேக அழைப்புக்காக நீங்க உங்களை விட்டு கொடுக்கணும். நீங்க வாழாம உங்களுக்குள்ள இருக்கிற கிருபையை நீங்க வாழ வைக்கணும். நீங்க வாழ்ந்ததெல்லாம் போதும். நம்ம வாழ்ந்துதான் என்னென்ன பண்ணோம் நமக்கு தெரியாதா?
நமக்குள்ளே இருக்கிறவரை வாழ வைங்க. அது நம்மளையும் வாழ வச்சு நம்மளால் ஆயிரங்களை நாடுகளை வாழ வைக்கும். எஸ், நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. பொக்கிஷங்கள் வருது, பொக்கிஷங்கள் உங்களுடைய பீரோவை நிரப்பும். அவரை பார்க்க வந்தவங்க, கிருபையை பார்க்க வந்தவங்க பொக்கிஷங்களை கொடுத்தாங்க. அடுத்தது திரும்ப ராஜா கிட்ட, அந்த ராஜா கிட்ட போகாம வேறு வழியில போக சொன்னாங்க. பாதுகாப்பு, கிருபையில தான் பாதுகாப்பு இருக்கு, ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு. கிருபை உங்களை பாதுகாக்குங்க, கிருபை உங்களை போஷிக்குதுங்க, கிருபை உங்கள் தேவையானது எல்லாவற்றையும் கொடுக்குதுங்க. இந்த கிருபையை சார்ந்து வாழுங்க. வேற எதையாவது பார்த்துடாதீங்க. கடவுளை தவிர அது என்ன வாழ வச்சிரும், இது என்ன வாழ வச்சிரும் நினைச்சிடாதீங்க. கிருபைதான், தேவனுடைய கிருபைதான் உங்களை வாழ வைக்கும். தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய பாசம், தேவனுடைய கிருபைதான் உங்களை வாழ வைக்கும். இந்த உலகத்துல பணம் உங்களை வாழ வச்சிரும் நினைச்சிடாதீங்க. அந்த மனுஷன் என்ன வாழ வச்சிருவான்னு நினைச்சிடாதீங்க. இந்த உறவு என்ன வாழ வச்சிரும் நினைச்சிடாதீங்க. கிருபைதான் உங்களை வாழ வைக்கும். இந்த கிருபைக்கு என்னை விட்டுட்டு எவனாவது ஒருத்தன் வாழ வைப்பான்னு நீ போயிடாதன்னு அந்த கிருபை ஏங்கிக்கிட்டு இருக்கு. அந்த கிருபையை அவமதிச்சிடாதீங்க. அந்த கிருபையை பார்த்தவன், தான் மேல இருக்கிற அபிஷேகத்தை பார்த்தவங்கலாம் இந்த வேதாகமத்துல நம்ம பார்க்கிறோம். இது வரைக்கும் அந்த கிருபை அவங்கள சுமந்துக்கிட்டு இருக்கு. எத்தனையோ பிரசங்கங்கள்ல விட மாட்டேங்குதுங்க அந்த கிருபை. அந்த மனுஷன் செத்து பூமியில புதைக்கப்பட்டாலும் சரி, எத்தனை 1000 வருஷங்கள் ஆனாலும் சரி, அந்த கிருபை அந்த மனுஷனை சுமந்துகிட்டு இருக்கு. அந்த மனுஷன் அந்த கிருபையை பார்த்ததுனால, அந்த கிருபைக்கு ஊழியம் செய்ததுனால, அந்த கிருபைக்கு அவன் தன்னை அர்ப்பணித்ததுனால 7000 வருஷங்கள் ஆனாலும், எத்தனை வருஷங்கள் 1000 வருஷங்கள் ஆனாலும், அந்த கிருபை இன்றளவும் அந்த மனிதர்களை பேச வைத்து கொண்டிருக்கிறது. அதான் கிருபை. எஸ், உங்களை விடாதுங்க. உங்க வாழ்க்கையே இந்த பூமியில முடிஞ்சு போனாலும் உங்களை பத்தி இந்த பூமியில பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த கிருபை உங்களை உயர்த்தும். அந்த லெவல்ல உங்களை ஆண்டவர் கொண்டு போவாரு. உங்க லைஃப் முடிஞ்சதோ, உங்க சாப்டர் க்ளோஸ் ஆகிற வாழ்க்கை இல்லைங்க உங்களுக்கு. எத்தனை வருஷம் 1000 வருஷம் ஆனாலும் ஜனங்கள் உங்களை பேசுகிற மாதிரி ஒரு வாழ்க்கைய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. எஸ், நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. இந்த ரிவைவல் மீட்டிங்கில் நீங்கள் வந்தீங்க. இந்த நாள் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எங்களோடு கூட இருந்தீங்க. தேவ தூதர்கள் இங்கே உலாவி கொண்டு இருக்கிறீங்க. நிறைய கலைகளை பிடுங்கி கொண்டு இருக்கிறீங்க. நிறைய மினிஸ்ட்ரி நடந்து கொண்டு இருக்கிறது. டீப் லெவலில் மினிஸ்ட்ரி நடக்குது. நிறைய இருதயங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது. கிருபை பொழிந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொருத்தவங்க ஹெட்ல பார்க்குறேன், ஹார்ட்ல பார்க்குறேன். கிருபை பொழிந்து கொண்டு இருக்கிறது. ஒரு மலை மாதிரி அது பேஞ்சிக்கிட்டு இருக்கு. சிறு துளி தான், அது பெரு வெள்ளம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக பேஞ்சிக்கிட்டு இருக்கு. நிறைய பேரோட லேண்டில் மழை வருதை நான் பார்க்குறேன். நிறைய பேருடைய லேண்டில் மழை வருது. நீங்கள் விதைச்ச விதையெல்லாம் முளைச்சி எலும்புதுங்க. வறண்ட காலத்தில் விதைச்சிட்டேன், உள்ள விதை இருக்கா, செத்து போச்சான்னு கூட நினச்சிக்கல. நீங்கள் விதைச்ச விதையை நீங்களே மறந்துட்டீங்களே. அப்படிப்பட்ட விதைகள் முளைத்து எலும்புகிறது, மரமாகிறது, தோப்பாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக நன்றி, உங்கள் பிரசனத்துக்காக நன்றி, உங்கள் வார்த்தைகளுக்காக நன்றி. ஆராதனை வேலையில் உங்கள் அபிஷேகம் வெளிப்பட்டதே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி சொல்லி எங்கள் எல்லாரையும் உங்கள் கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். உங்கள் கிருபையை என்ன அறிந்து கொள்ளணும், இன்னும் உணர்ந்து கொள்ளணும். கிருபையில் வாழ்கிற வாழ்க்கை வேணுங்க, பணத்தில் வாழ்கிற வாழ்க்கை வேறங்க. கிருபையில் வாழ்கிற வாழ்க்கை வேறுங்க. 10,000 கோடியில் வாழ்கிற வாழ்க்கை வேறங்க. தேவனுடைய கிருபையில் வாழ்கிற வாழ்க்கை வேறங்க. அந்த கிருபை அது உங்களை வைக்கும் பாருங்க, அந்த இடமே வேற மாதிரி இருக்கும். உலகம் வைக்கிற இடம் இல்லை. அந்த கிருபை சொல்லுது, நான் உன்னை வைக்கிறேன் வா, நான் உன்னை வைக்கிறேன் வா. அது வேற மாதிரி இருக்கும். அந்த உலகம் சொல்லுது, அந்த கிருபை சொல்லுது. நன்றி செலுத்துக்கிறோம். கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. வார்த்தையானது மாம்சமாகி கிருபையினாலே உருப்பெற்றதுன்னு நாங்கள் பார்க்குறோம், வெளிப்பட்டது. எஸ், அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற கிருபையின் கிறிஸ்துவை நாங்கள் பார்க்க இந்த நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.